இப்போ மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே இது வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு 1 வீக்குக்குள்ள வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தில எப்படி வந்து இந்த ஒரு லாக்டவுன் வந்து போட்டு அதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை மக்கள்லாம் வந்து அதிக அளவுல வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்ப நம்ம வந்து குவைத்தில வந்து இப்ப இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். வந்து இங்க குவைத்தில இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இங்க ஏர்போர்ட்லாம் வந்து இப்ப மூடி வச்சிருக்கிறதுனால ரொம்ப வந்து பயமுறுத்துற மாரியே வந்து நிறைய ஊருக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஊருக்கு போகலாம், எவ்வளவு வந்து ரேட் வரைக்கும் வந்து செலவாகுது அப்படிங்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பரா இருக்கேன். பேக்ரவுண்ட பாருங்க. என்னோட பெட்ட வந்து எடுத்து நிமித்து வச்சிருக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரில இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வந்து தெரியும். இங்க வந்து ஒரே மழை வந்து ஹெவியா வந்து போயிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன்ல, என் ரூம்ல வந்து மழை பெஞ்சனாலே இந்த தண்ணி வந்து ஒழுக ஆரம்பிச்சிரும். அதே மாரி தான் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சு ஃபுல்லா வந்து பெட்டெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நிமித்து வச்சிருக்கிறேன். இப்போ வளவளன்னு பேசாம இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை, இப்போ மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே எது மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்போ இந்த ஒரு சூழ்நிலை காரணமா வந்து நிறைய நாடுகள்லாம் வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் வந்து பண்ணிட்டாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுல வந்து போதுமான அளவுக்கு வந்து ஆயில் சார்ந்து இருக்கட்டும், உணவுப் பொருட்களா வந்து இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் வந்து பண்ணியிருக்காங்க. இது இன்க்ளூட் வந்து பார்த்தோம்னா வந்து இன்னும் நிறைய நாடுகள்லாம் வந்து மேபி வந்து ஒரு 1 வீக்குக்குள்ள வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தில எப்படி வந்து இந்த ஒரு லாக்டவுன் வந்து போட்டு எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து முடங்கிரணும். அதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து இப்போ நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ மிகப்பெரிய இது வந்து ஆயில் செக்டர், ஆயில், கேஸ் இது வந்து இல்லாம ஒரு நாடு வந்து இயங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். கல்ஃப் நாடுகள்ல தான் வந்து ஆயில் வந்து அதிக அளவுல வந்து உற்பத்தி வந்து நடந்துகிட்டு இருக்கிறது. நிறைய பேத்துக்கு வந்து அது தெரியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து சொல்றோம்ல, அந்த வழித்தடத்தை வந்து இப்போ லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இப்போ நிறைய நாடுகளுக்கு வந்து ஆயில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு செல்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா வந்து இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தேவைப்படும். இப்ப அது இருந்தா மட்டும் தான் வந்து இப்ப வந்து வாகனங்கள் வந்து இயங்கும். ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாவே வந்து இருக்கும். இந்த போருக்கு முன்னாடி 1 லிட்டர் வந்து டீசல் வந்து ஒரு ரூ. 100 வந்து வித்ததா வந்து வச்சுக்குவோம். இப்ப நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையினால வந்து 1 லிட்டர் டீசல் வந்து ரூ. 180 போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு ரூ. 50 வந்து ஜாஸ்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த பொருட்களுக்கான விலையும் வந்து இன்கிரீஸ் ஆகும். மக்கள்லாம் வந்து அதிக அளவுல வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்ப கேஸ் தட்டுப்பாடு இப்ப நம்ம ஊர்ல வந்து எப்படி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப வந்து சொல்லலாம் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு 2 ஷிப் வந்து கேஸ் வந்து போயிடுச்சு, எல்பிஜி வந்து போயிடுச்சு. போதுமான அளவுக்கு வந்து தட்டுப்பாடு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து சொல்லலாம். இருந்தாலும் உலகத்திலேயே வந்து நம்ம இந்தியால தான் அதிக அளவுல வந்து மக்கள் தொகை வந்து இருக்கிறது. அது வந்து பத்தாது இல்லையா? அதனால வந்து அது வந்து ஒரு 15 நாளோ, 20 நாளோ வந்து அது காலியாவறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாடுகளும் வந்து அவங்களோட வந்து எமர்ஜென்சிய வந்து டிக்ளேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து இப்ப பழைய மாரி வந்து இப்ப விறகடுப்புக்கு இப்ப நெறையா இப்ப இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. விறகடுப்புக்கு மாறி இப்ப எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து நெறைய இழுத்து மூடுறது நம்ம ஊர்ல. இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த வீடியோல வந்து ஏன் இத வந்து நான் வந்து சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நம்ம வந்து குவைத்தில வந்து இப்ப இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து அது மாரி வந்து இருக்கும்போது, இப்ப குவைத்துக்கும் வந்து அதே மாரி வந்து பற்றாக்குறை வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்து வரத்தானே வந்து செய்யுது. அதனால தான் வந்து இப்ப வந்து இங்க குவைத்தில இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாரி இந்த முன்னாடி வந்து குவைத்துக்கு வந்து தேவைப்பட்ட அந்த பொருட்கள்லாம் வந்து உணவுப் பொருட்களா வந்து இருக்கட்டும், மித்த வந்து தேவைப்படக்கூடிய வந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து இந்த கார்கோ ஏர்ன்னு வந்து சொல்றோம்ல, அது மூலியமா தான் வந்து ஆரம்பத்தில வந்து வந்துகிட்டு இருந்திருக்குது. இப்ப இங்க ஏர்போர்ட்லாம் வந்து இப்ப மூடி வச்சிருக்கிறதுனால, இப்ப வந்து அவங்க வந்து இந்த சாலை மார்க்கமா வந்து அந்த வழித்தடத்த வந்து பயன்படுத்துறதாகவும், போதுமான அளவுக்கு வந்து மருந்துகளா வந்து இருக்கட்டும், உணவுப் பொருட்களா வந்து இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அத நெனச்சு வந்து யாரும் வந்து பயப்பட வேணாம். 2வது வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இத வந்து ஒரு காரணமா வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில கடைகள்ல எல்லாம் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியா வந்து வச்சு வித்ததாகவும், அவங்களெல்லாம் வந்து இந்த அதிகாரிகள் வந்து போய் ரைடு பண்ணி அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் வந்து பண்ண அந்த ஒரு தகவல வந்து நான் ஏற்கனவே முன்னாடியே நான் வந்து வீடியோல வந்து நான் குடுத்துருந்திருப்பேன். போதுமான அளவுக்கு இங்க குவைத்தில வந்து மருந்துகளா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேரா வந்து ரெடி பண்ணி தான் வந்து வச்சுட்டு இருக்குது. எமர்ஜென்சி இது வந்து இப்போதைக்கு வந்து தற்போது வந்து குவைத்தில வந்து கிடையாது எதுவும். ஆனா வந்து அத நெனச்சு வந்து யாரும் வந்து பேனிக் ஆக வேணாம். ஒரு சில நியூஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பயமுறுத்துற மாரியே வந்து நெறைய தகவல்கள் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்குது. அதனால வந்து அந்த மாதிரியான நியூஸ் சேனல்லாம் வந்து தெரிஞ்சு வந்து மக்கள் வந்து பார்த்து அத வந்து நம்பாதீங்க. இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு அறிவுரைகள வந்து சொல்லியிருக்காங்களோ, அது மாதிரி வந்து கரெக்ட்டா வந்து பார்த்துதுங்க. நான் ஏற்கனவே வந்து இப்ப ஊருக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸா வந்து இருக்கட்டும், அதுக்கு பிற்பாடு எப்படி வந்து ஊருக்கு போலாம், எவ்வளவு வந்து ரேட் வரைக்கும் வந்து செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து வீடியோ நான் வந்து தொடர்ச்சியா வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோலாம் போயிட்டு நம்ம சேனல்லயே போய் செக் பண்ணி பாருங்க. முக்கியமான தகவல்கள உங்ககிட்ட நான் கொண்டு வந்து நான் சேர்த்துட்டு இருக்கிற எண்ணெய வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவ இங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு வரதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி. See you நண்பா.